காலில் விழுந்துருச்சு போல வந்துட்டாங்களே. அரிஜி வர வேண்டியவங்களாம் வந்துட்டாங்க, ஆரம்பிச்சிருவோமா? என்ன மாமா ஆரம்பிக்க போறீங்க? பொறுமையா இருந்து கேளுப்பா. இப்ப நான் பண்றது பாக்குறவங்களுக்கு காமெடியாவோ இல்ல கேனத்தனமாவோ தெரியலாம். நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் தெரியும் இது எவ்வளவு காரியத்தனமான விஷயம் உண்டு. ஏத்தா என்னவா உனக்கு? இந்த ஊர்ல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்களே, கொதிக்கிற உளவாய் மூடலாம் ஊர் வாய் மூட முடியாதுண்டு. அதை இன்னைக்கு வரைக்கும் உண்மையாக்கிட்டு இருக்க ஊர் மக்களுக்காகத்தான் நான் பேசிக்கிறேன். எங்க என்னங்க பண்றீங்க? ஏய் கொஞ்ச நேரம் சும்மா இரு, பேச விடு. இந்த கவர்மெண்ட் ரோடு போட்டிருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் பொதுவானதுதான். பெரிய விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டாரு ரோடு எல்லாருக்கும் பொதுன்னு. எல்லாரும் போயிட்டு வர்றதுக்கு அதுல கார் ஓட்டலாம், சைக்கிள் ஓட்டலாம், லாரி ஓட்டலாம், பஸ் வேணாலும் ஓட்டலாம். ஆனா அந்த ரோட்ல நடந்து போற என் வீட்டாளுகளையும் என் மகளையும் கேள்வி கேட்டு அவங்க மனசு புண்படுற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்திருக்கீங்க. ஒவ்வொரு இலையும் என் மகன் ரோட்ல நடந்து போறப்ப வார்த்தையால கழுவு மாதிரி கொஞ்சிருக்கீங்க என் மகன் அரிசிய. என் குடும்பத்தை பத்தியோ என் மகளை பத்தியோ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையில் தான் நான் இருப்பேன். அங்க வந்து ஏன்ட்டு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதை விட்டு ரோட்ல நடந்து போற என் வீட்டு பொம்பளை ஆள்கிட்ட என் மகன் அரைச்சிக்கிட்டேன் கண்ட மாதிரி கேள்வி கேட்கறது, அவங்க புண்படுத்துற மாதிரி பேசுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க எல்லாரும் பேசுற பேச்சுக்கு கேட்கிற கேள்விக்கெல்லாம் பயந்துக்கிட்டு என் மகன் அரைச்சி வீட்டு விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கு. நீங்க எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்டீங்கல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. என்னங்க என்னங்க இது இப்படி மைக் செட் போட்டு பேச வேண்டிய விஷயமா இது? இதான் பிரச்சனை, இதான் பிரச்சனையே. பொம்பளை புள்ள விஷயம் வெளியிட கூடாது, அசிங்கம் கேவலம் அப்படின்னு வீட்டுக்குள்ள வச்சு தானே எல்லா பிள்ளைகளும் இந்த நிலைமைக்கு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டாளர்களும் இப்படி வீட்டுக்குள்ள பிள்ளைகளை மறைச்சு வைக்க போயிட்டா ஒவ்வொரு பிள்ளைகளும் தப்பான முடிவு எடுத்துருதுங்க. ஏன் இந்த பிள்ளைகளை வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சு வாழ வைக்கணும்? கொஞ்சம் அமைதியா இருக்கும். மதியம் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரியோ நீங்க எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுற மாதிரியெல்லாம் என் மகன் எந்த தப்பும் பண்ணல. ஏதோ மகளோட கஷ்ட காலம் சொந்தக்காரன் என்ற பேர்ல ஒருத்தன் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி பிரிச்ச வலையில என் மகன் ஈஸியா விழுந்துருச்சு. எங்களுக்கு ஏதோ நல்ல நேரம் கஷ்டப்பட்டு என் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து அந்த வலையிலிருந்து என் மகளை மீட்டி கொண்டு வந்து வச்சிருக்கோம். எங்க மொத்த குடும்பமும் என் மக முன்னாடி தான் நிக்கிறோம். இப்ப வரைக்கும் என் மக சந்தோஷம் மத்திய எங்க வீட்டுல எங்க கூட இருக்கு. என் மகன் நேர்மையான பிள்ளையா இருக்க போயிட்டா தப்பு பண்ண அயோக்கியம் மேல கேஸ் கொடுத்து அவன் இப்ப ஜெயில இருக்கான். இருடா அத்தா சும்மா இருத்தா, அவன் என்னமா பேசி போறா? இருடா சும்மா இரு. அவனை எல்லாம் அம்மடி சீக்கிரம் விட்டுற மாட்டான். என் மகளை இப்படி கஷ்டப்படுத்தணும் விட்டுருவோம் நினைச்சுக்கிறீங்களா? கடைசி வரைக்கும் கேஸ் நடத்தி அவனை வாழ்நாள் முழுவதும் ஜெயிலே கண்டிப்பா உட்கார வைப்பேன். நான் எதுக்கு இப்ப மைக்க போட்டு ஊர்வலமே கேட்கிற மாதிரி பேசிக்கிறேன்டா? என் மகளுக்கு நடந்த ஐடியாவே இனிமேல் இந்த ஊர்வலத்துல எந்த பிள்ளைக்கு நடக்க கூடாதுன்றதுனாலதான். ஏங்க வேண்டாங்க. ஏய் கொஞ்சம் இருவோம். இந்த ஊர்காரங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். அந்த ஊர்காரங்களை பத்தி தப்பு தவறா பேசுனதுல யாரு கூட வம்பு இழுத்ததுல சண்டை இழுத்ததில்ல. இவ்வளவு நீதியா நேர்மையா வாழ்ந்துக்கிருக்க என்கிட்டயே என் மகன் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து என்கிட்ட சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் ஊர்ல இருக்க பொம்பளை பிள்ளைகளை பத்தி அவதூறா பேசுறீங்கல்ல, அது எல்லாத்தையும் உங்க வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைகளை கேட்டுத்தானே இருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு தைரியம் வருமா? அந்த தைரியத்தை நீங்க தான் கொடுக்கணும். இனிமேலாவது உங்க வீட்டு பிள்ளைகளை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சாது அடுத்த வீட்டு பிள்ளைகளை பத்தி தரக்குறா பேசுறது பொறந்து பேசுறது கொஞ்சம் குறைங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். தப்பு பண்ணிச்சு வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சு வச்சு ஆட்டக்கூடாது. மாமா பத்தியா இத வீடியோ எடுக்கிறேன். நேர்மையான பிள்ளைகளை ஏன் வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சு மறைச்சு வச்சு வாழ்றீங்க? இந்த ஊர்காரங்களுக்கு மற்றவங்களுக்கும் திரும்ப சொல்றேன், என் மக அரைச்சி யாரையும் கருத்து இருக்கல, யாரையும் புண்பட பேசல, யாருக்கு எந்த துரோகமும் பண்ணல.
இப்படி நேர்மையா இருக்கிறப்ப எதுக்கு என் மக பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கணும்? அடுத்து அவங்க குற்ற குறை சொல்ற மாதிரி என் மக அரைச்சி ஒரு நாள் கூட நடந்துகிட்டது கிடையாது. அப்படிப்பட்ட பிள்ளையும் கிடையாது. இந்த அநியாயம் பண்ணது தப்பு பண்ணது பூரா இந்த குமரவேலன்றவன். இந்த ஊருக்குள்ள பெரிய பணக்காரங்க பேசிக்கிறாங்கல்ல, அந்த சக்திவேல் முத்துவேலோட பையன் தான் இந்த குமரவேலன்றவன். அதான் அடிச்சு மூச்சு. டேய் டேய் இருடா, அதான் அவன் பேசிட்டு போறான். கொஞ்சம் பொறுமையா தான் இரு. சும்மா தான் பேசிட்டு போவான். ஓ, இனிமேல் யாராவது குற்றம் குறை ஏதாவது கேட்கிறா இருந்தா நேர போய் அவன் வீட்டுல போய் கேளுங்க. ஊர்காரங்கள்லாம் இப்படித்தான் பொறித்தனமா பிள்ளை வளர்ப்பாண்டு முத்துவேல் சக்திவேல் குடும்பத்தை பார்த்து நாக்க பிடிக்கிற மாதிரி கேளுங்க. இதை வெட்டிட்டு என் மக அரைச்சிட்டு என் வீட்டு பொம்பளை கிட்டி கேலி மேல கேலி எடுத்து அவங்க மனசை கஷ்டப்படுத்தலையே. இந்த பாண்டியனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேசியாச்சுல, பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுல, அப்பாவும் பொண்ணு எல்லாம் பேசியாச்சுல. ஏன்பா நீ முதல்ல வண்டி எடுத்துட்டு கிளம்புப்பா போ. ஒரு ஆ? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் 2-3 பேருக்கு போய் பேசணும்ல. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, மானம் போயிரும்ல. மானம் போயிருமா கோமதி? இப்படி மானம் போயிரும் கௌரவம் போயிரும் சொல்லித்தான் ஒரு வழியை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு தப்பான முடிவு எடுக்கிற கடிச்சல் போய் விட்டுறாங்க. சொன்னா கேளுங்க. பொம்பளை பிள்ளைகள்லாம் தைரியமா வளர்க்கணும். நீ என்னப்பா சொல்ற? போலாமா? போலாம்ப்பா. இவ வேற, அவர்தான் ஏதோ சொல்றாருன்னா நீயும் உடனே போலாங்கிற. அத்தை, அரசிதான் வெளியே போகணும்னு ஆசைப்படுதுல, போயிட்டு வரட்டும், நீ போ. அப்படி சொல்லுப்பாண்டா. அதான் கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஏய் வேணாண்டி. ஐயோ ஏறுப்பா. பாத்தியா மாதிரி கோமதி, நான் ஊருக்குள்ள பேசுற எவனும் நம்ம குடும்பத்தை பத்தி வாய் தரக்கூடாது. நீங்க சொன்னா கேளுங்க. எடுன வேண்டிய ஊரில் இருக்கும் ஜனங்களே, உங்களுக்காக ஒரு முக்கியமான செய்தி சொல்ல ஆட்டோல வந்துக்கிறீங்க. பெண் பிள்ளைகளை வளர்ப்பது எப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. பொம்பளை பிள்ளைகளை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு வளர்க்காதீங்க. என் மக அரைச்சி நேர்மையா இருக்கிற பட்சத்துல ஏன் என் மக வீட்டுக்குள்ள அடைச்சு கிடக்கணும்? பொம்பளை பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். தப்பு பண்ணிச்சு வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சு வச்சு ஆட்டக்கூடாது. உங்க வீட்டு பிள்ளைகளை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சாது அடுத்த வீட்டு பிள்ளைகளை பத்தி தரக்குறா பேசுறது பொருள் பேசுறது கொஞ்சம் குறைங்க. இப்படி வீட்டுக்குள்ள பிள்ளைகளை மறைச்சு வைக்க போயிட்டா ஒவ்வொரு பிள்ளைகளும் தப்பான முடிவு எடுத்துருதுங்க. ஏன் இந்த பிள்ளைகளை வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சு வாழ வைக்கணும்? புன்னக்குடியில் பாண்டியன் என்பவர் செய்த செயலை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். எத்தனையோ அப்பாக்கள் தன் மகளுக்காக ஏதேதோ செய்து வரும் இந்த காலத்தில் தன் மகளை தவறாக பேசிய ஊருக்கே மைக் செட் கட்டி எச்சரிக்கை கொடுத்த தந்தையை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். நீங்களும் இதைத்தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா, உன் மச்சான் பண்ண வீர சாகசத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். அக்கா, டெலிவரிக்கு போன எல்லாரும் வீட்லயும் இந்த நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு.